இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்நாடகாவில் ஒரு நடிகை அவங்க நடத்தின ஒரு ஸ்கேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் சாதாரண ஸ்கேம் இல்லைங்க. பல கோடிக்கணக்கான தங்கத்தை வந்து அவங்க துபாயிலேருந்து கடத்திருக்காங்க. சரி, எப்படி பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த நடிகை யார் அப்படின்னா, அவங்க பேர் ரனியா ராவ் அப்படின்றவங்க. அவங்க யார் அப்படின்னா, தமிழில் வாகா அப்படின்ற படத்தை நடிச்சிருக்காங்க. வாகாவுடைய ஹீரோ வந்து விக்ரம் பிரபு அவர்கள் அவரோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சரி, அவங்க கர்நாடகாவில் இருக்கிற அதாவது ராமச்சந்திர ராவ் அவர்களுடைய மகள் தான் இந்த ரனியா ராவ்ன்றவங்க. அதாவது அவருக்கு முதல் மனைவி வந்து அவருக்கு இல்லை, அவங்க கருத்து வேறுபாடு பிரிஞ்சுறாங்க. அவர் 2வது மனைவியாக ஒருத்தர் வந்து மனம் புரிகிறாரு. அவங்களுக்கு ஏற்கனவே 2 குழந்தை இருக்குது. அதில் ஒரு மகள் தான் இவங்க ரனியா ராவ். சரி, ஓகே. இப்போ இவங்க டிஜிபியினுடைய மகளாக ஆயிடுறாங்க. ஓகே. இவங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா துபாய்க்கு போய் வராங்க. அதாவது போன வருஷத்தில் கிட்டத்தட்ட 40 முறை துபாய்க்கு போய் வந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எப்போவுமே நம்ம ஏர்போர்ட்டில் வந்து கஸ்டம்ஸ் மத்திய அரசு சார்பாக இருப்பாங்க. அவங்க வந்து இவங்கள நோட் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்தில் 40 முறை போய் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸ் ரீதியாக தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, அப்படி இவங்களை விசாரிக்கும் போது பார்க்குறாங்க, இந்த நடிகை சொல்கிறாங்க, நான் துபாயில் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஸோ அதனால தான் நிறைய முறை நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சரி, எப்போவுமே பார்த்திங்கன்னா இவங்க வந்து அவங்கள மட்டும் நம்பாமல் விசாரிப்பாங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் விசாரிக்கும் போது அவங்க துபாயில் எந்த தொழிலும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சிருது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏன் இவங்க அடிக்கடி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராயிறாங்க. இவங்க 40 முறை போய் வந்திருக்காங்க இல்லைங்களா? இப்போ ஒவ்வொரு முறையும் இவங்க சிசிடிவி பார்க்கும்போது இவங்க ஒரே கலர் ட்ரெஸ்ஸை மட்டும்தான் போட்டுட்டு வராங்க. சரி, ஓகே, இது என்னடா இது? ஓகே, அதாவது துபாய்க்கு பல முறை போய் வராங்க. சரி, ஒன்று பிஸ்னஸ் ரீதியாக இல்லைனா கூட ஒரு வேலை, ஒரு நடிகை, ஒரு காதலன் இருக்கலாம், அப்படி பர்சனலாக கூட போகலாம், ஓகே. ஆனால் ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னோடனே இவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது கடைசியாக இப்போது போன வருஷம் 40 முறை, இப்போது மார்ச் மாதம் இல்லையா, இதுக்குள்ளே 8 முறை போயிட்டு வந்துருக்காங்க. உடனே கஸ்டம்ஸ்க்கு வந்து போலீஸாருக்கு வந்து டவுட் வந்துடுது. மத்திய அங்கே இருப்பாங்க இல்லைங்களா, சிஆர்எஃப் வீரர்கள், அவங்கள வச்சு இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கடைசியாக வரும்போது இவங்கள மடக்கி பிடிக்கிறாங்க. சரி, உங்களை அதாவது டெஸ்ட் பண்ணணும், உங்களை செக் பண்ணணும் போகும்போது அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட 12.5 கிலோ கிட்டத்தட்ட தங்கம் வந்து அவங்க பிடிபடுது. சரி, இது எத்தனை நாள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நடிகைக்கிட்டே கேட்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, வேறு வழியில்லைன்னு சொல்லிட்டு மாட்டிட்டாங்க. சரி, இவங்க எப்படி இத்தனை நாளாக வந்து அதாவது பத்திரமா எடுத்துன்னு வராங்க அப்படின்னா, இவங்களுடைய அப்பா வந்து ஒரு டிஜிபின்றதுனால அங்கே இருக்கிற போலீஸை இவங்க வந்து கைக்குள்ளே போட்டுன்னு இந்த வேலையை வந்து பார்த்துருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. இவங்க ஒரு முறை போய் வந்தால் இவங்களுக்கான கமிஷன் வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கே பாருங்கள், ஒரு நடிகைக்கு ஒரு சினிமாவில் அதுவும் ஒரு புது ஹீரோயின் மிஞ்சி போனால் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் தான் கொடுப்பாங்க. அதுவும் ஒரு வருஷத்துக்கு 2 இல்லை 3 படம் வந்தாவே அதிகம். ஸோ அவங்களை மிஞ்சி போனால் 60 லட்சம் தான் கிடைக்கும். ஆனால் இவங்க ஒரு ட்ரிப்பு போய் வந்தாவே 50 லட்சம் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஸ்கேமில் அடிக்கடிக்கு ஒரு குருவியாகவே மாறி இந்த மாதிரி கடத்தலுக்கு உதவி இருக்காங்க. ஸோ இப்போது இவங்க அப்பாவுக்கும் இதுக்கு தொடர்புலாம் கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் அவருடைய வளர்ப்பு அப்பா தான், ஸோ அதனால் அவர்களுடைய பர்சனல் அவர் கல்யாணம் ஆகி தனியாக போயிட்டால் எனக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவர் டிஜிபியான ராமச்சந்திர ராவும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதில் ஒரு அப்பாவை பயன்படுத்தி அவர் ஒரு உயர் அதிகாரின்றதுனால அவருடைய பேரை யூஸ் பண்ணி இவங்க இத்தனை நாளாக கிட்டத்தட்ட 48வது முறை தான் மாட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்பாவுடைய அந்த நேமை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது அப்போது உயர் பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த ஸ்கேமை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதே ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் இந்த 48 முறை போய் வர முடியுமா? அதாவது அப்பா பவரில் இருந்தாலும் இத்தனை முறை போய் வந்தார். ஸோ அதனால் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி தகவலோடு நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.